வணக்கம். உங்க இன்ஜினியரிங் காலேஜ் தேடல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1309. வாங்க, இந்த காலேஜை பத்தி ஒரு முழுமையான பார்வை பார்க்கலாம். 4 முக்கியமான விஷயங்களை நம்ம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல காலேஜோட அங்கீகாரம் மற்றும் பெருமைகள். ரெண்டாவதா அவங்களோட கல்வி அடித்தளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூணாவதா இங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா கேம்பஸ் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல அங்கீகாரம் மற்றும் பெருமிதங்கள். ஒரு காலேஜோட தரம் எதுல தெரியுது? அதோட சாதனைகள்லயும் அது வாங்கின அங்கீகாரங்கள்லயும் தான். வாங்க இந்த காலேஜோட பெருமைகளை முதல்ல பாத்திரலாம். ஒரு காலேஜோட உண்மையான பலம் அங்க படிச்சு முடிச்சு வெளியே போன மாணவர்கள் தான். இங்க பாருங்க, உலக புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஒவ்வொரு வருஷமும் 30 வயதுக்குள்ள பெரிய அளவுல சாதிச்ச 30 பேரை லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த காலேஜ்ல படிச்ச 2 பேர் வந்திருக்காங்க. ஒன்னு அக்ஷயா சண்முகம், இன்னொன்னு விவேக் கொப்பர்த்தி. இது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜோட முன்னாள் மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி, இன்னொருத்தர் ஐஐடி மெட்ராஸ்ல பேராசிரியரா இருக்காரு, ஒருத்தர் இந்திய ராணுவத்துல மேஜர், இன்னும் சிலர் ஆப்பிள், இன்டெல் மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிகள்ல முக்கியமான பதவிகள்ல இருக்காங்க. ஏன் சொந்தமா தொழில் தொடங்கி அதுலயும் சாதிச்சிருக்காங்க. சோ பலதரப்பட்ட துறைகள்ல இவங்க மாணவர்கள் சிறந்து விளங்குறாங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். NBA அங்கீகாரம். ஒரு கோர்ஸ் நல்ல தரத்துல இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் மாதிரி இது. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, மெக்கானிக்கல், ஐடி, இஇன்னு மொத்தம் 6 முக்கிய பிரான்ச்சுகளுக்கு NBA அங்கீகாரம் இருக்கு. இது இங்க கொடுக்கிற கல்வியோட தரத்துக்கு ஒரு பெரிய உத்தரவாதம். முன்னாள் மாணவர்கள் மட்டும்தான் சாதிக்கிறாங்களா? இல்லவே இல்ல. இப்போ படிக்கிற மாணவர்களும் சரி, சொல்லித்தர ஆசிரியர்களும் சரி, அவங்களும் சலைச்சவங்க இல்ல. இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட், ஏஐ அண்ட் டிஎஸ் டிபார்ட்மெண்ட்னு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டி கூட தேசிய அளவுல விருதுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாதனை பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஓகே, இவ்வளவு சாதனைகள், இவ்வளவு பெருமைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த காலேஜோட கல்வி அடித்தளம் எப்படி இருக்கு? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1947ல கேஆர்எஸ் கல்வி குழுமமா ஆரம்பிச்சு 2001ல இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கப்பட்டிருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி 2021ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரியான புது கோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2024ல தன்னாட்சி அந்தஸ்தும் கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி. இந்த காலேஜோட நோக்கம் என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. வெறும் படிப்புல மட்டும் சிறந்து விளங்குற மாணவர்களை உருவாக்குறது இல்ல, நல்ல குணநலன்கள் கொண்ட மாணவர்களை உருவாக்குறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சுயநிதி கல்லூரி, ஆனா இப்ப தன்னாட்சி அந்தஸ்து பெற்றிருக்கு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைப்புல இருந்தாலும் இவங்களே பாடத்திட்டத்தை இண்டஸ்ட்ரி தேவைக்கேத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்க முடியும். இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். அப்புறம் இங்க மொத்தம் 130 ஆசிரியர்கள் இருக்காங்க. தோராயமா 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வர்றாங்க. இதனால ஒவ்வொரு மாணவர் மேலேயும் தனிப்பட்ட கவனம் செலுத்த முடியும். இங்க என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, அப்புறம் புதுசா வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது எல்லாத்துலயும் 120 சீட்ஸ் இருக்கு. இது தவிர சிவில், இஇஇ, மெக்கானிக்கல் மாதிரியான கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சுகளும் இருக்கு. ஆக மொத்தம் எல்லா பிரான்ச்லயும் சேர்த்து 660 சீட்ஸ் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுல மாணவர்கள் எடுக்கிறதால அவங்க மேல நல்ல கவனம் செலுத்தி தரமான கல்வியை கொடுக்க முடியுங்கிறது இதுல இருந்து தெரியுது. சரி, படிப்பு தரமெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, இங்க படிச்சா என்ன வாய்ப்புகள் கிடைக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். பெற்றோர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, கேள்வியே பிளேஸ்மெண்ட் பத்தி தான் இருக்கும். இங்க கிடைச்ச ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய். ஆமாங்க, 25 LPA. இது இங்க படிக்கிற மாணவர்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஹையஸ்ட் சேலரி மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஓவரால் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இங்க 90.5% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கு. அதாவது தகுதியுள்ள 100 மாணவர்கள்ல 90 பேருக்கு மேல வேலை வாங்கிடுறாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல நம்பர். இப்போ லேட்டஸ்டா பாஸ் அவுட் ஆன பேட்சோட மீடியன் சேலரி, அதாவது நடுநிலையான சம்பளம்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4.2 லட்சம் ரூபாய். இது இங்கிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது ஒரு டீசென்டான ஸ்டார்டிங் சேலரியோட தன்னோட கெரியரை ஆரம்பிக்க முடியும்னு காட்டுது. பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி கூட இவங்க நல்ல தொடர்புல இருக்காங்க. அதுக்காகவே மீனாட்சி சுந்தரராஜன் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்னு வச்சிருக்காங்க. புதுசா யோசிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரம். இது மட்டும் இல்லாம டிசிஎஸ், காக்னிசன்ட், HCL டெக் மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பும் வச்சிருக்காங்க. ஓகே, படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு மாணவரோட கேம்பஸ் வாழ்க்கை இங்க எப்படி இருக்கும், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு இங்க ஹாஸ்டல் வசதி இருக்கு. பசங்களுக்கு தனியா,
பொண்ணுங்களுக்கு தனியா விடுதிகள் இருக்கு, 2 ஹாஸ்டல்லையும் மெஸ் வசதியும் உண்டு. இந்த காலேஜ் சென்னையில கோடம்பாக்கம் ஆற்காடு ரோட்ல இருக்கு. சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதால பஸ், மெட்ரோன்னு எல்லா விதமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதியும் ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்திலேயே கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. இத தவிர சில குறிப்பிட்ட ரூட்கள்ல காலேஜ் பஸ்ஸும் போகுது. நிதி உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு இங்க நிறைய அரசாங்க ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் பத்தி வழிகாட்டுறாங்க. தகுதியுள்ள மாணவர்கள் SC/ST ஸ்காலர்ஷிப், BC/MBC ஸ்காலர்ஷிப், முதல் பட்டதாரி சலுகைன்னு பல திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். நாங்க இங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான வெப்சைட்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். உங்க முடிவுக்கு இது உதவியா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க propsam.com வெப்சைட்டை பாருங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் சேர இதுதான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.